அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, 5 நிமிஷத்துல டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அதோட பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், அதோட சுவையாகட்டும் சொல்ல வார்த்தையே இல்லை, எக்கச்சக்கமா இருக்கு. அது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியன் தமிழ்நாட்டோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ப்ரிப்பேரிங் டைம் 5 நிமிஷம், பட் அதோட சுவையெல்லாம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர்த்தோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா ரச சாப்பாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து ரசம் செய்யும் போதே நான் சொல்றேன். ஒவ்வொருத்திங்கும் ஒவ்வொரு மாதிரி ரசம் வைப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் வந்து வெறும் புளியை மட்டும் கரைச்சி டக்குன்னு வந்து கரைச்சி செஞ்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து தக்காளி ரசம் செய்வாங்க, ஒரு சிலர் மிளகு ரசம் செய்வாங்க, ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பார் அன்னைக்கு ஏதாச்சும் செய்யறாங்க அப்படின்னா அதோட தண்ணி வந்து எடுத்து வச்சிருவாங்க கொஞ்சமா, அது வந்து பருப்பு ரசம் அப்படின்னு வைப்பாங்க. ஒரு சிலர் அந்த காய்கறி இதெல்லாம் வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வேற ஏதாச்சும் சாம்பாரோ ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த காயெல்லாம் வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வந்து எடுத்து வச்சிருவாங்க. அதை வந்து சூப் மாதிரி வந்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க, ரசத்துலையும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரிங்காக இருக்கும். ஒரு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்ன மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் அதோட எசன்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும். அண்ட் நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரசம் தாங்க. எனக்கு வந்து ரசம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நான் கொஞ்சம் நல்லாவே வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டும் சொல்லியிருக்காங்க ஒரு ரசம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து அது இதுலாம் போட்டு அரைக்கணும், பொடி வேணும், ரசப்பொடி வேணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு டக்குன்னு நம்ம வந்து ரசம் செஞ்சிடலாம். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸும் வந்து நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் காலையிலேயே எந்திரிச்சோன்னே நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து புளி ஊற போட்டுருவேன். இதுவே மதியம் வந்து வீட்டில் தான் இருப்போம், சாட்டர்டே சண்டே லீவ்லலாம் வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே வந்து புளியை வந்து ஊற போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு பனையும் போதுங்க பாருங்கள், நீங்கள் கரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு தக்காளியும் சேர்த்து கூடவே வந்து ஊற போட்டுருவேன். ஸோ வந்து நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நல்லா புளியும் தக்காளியும் நல்லா இப்படி கரைச்சிக்கணும். கையில் கரைச்சாதாங்க அது ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து நல்லா இந்த மிக்சிலாம் அரைப்பாங்க ஒரு சிலர், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மிக்சியில் அடைச்சிட்டு அப்புறம் வந்து வடிகட்டிப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி தோணும். ஸோ அப்படிலாம் பண்ணாமல் கையில் வந்து கரைச்சி விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வந்து நம்ம கரைச்சதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே கரைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து வடிச்சிட்டு மறுபடியும் இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இதில் இருக்க எசன்ஸும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து புளி வந்து ஊற வைக்க மறந்துட்டீங்க, டக்குன்னு நான் வந்து ரசம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா புளியும் தக்காளியும் நீங்கள் இப்படி போட்டுறீங்க இல்லையா, இதுக்கப்புறம் அந்த குண்டாவை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா வெதுவெதுப்பாக சூடாகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா வெதுவெதுப்பானதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். புளி வந்து நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ இதில் இருக்க எல்லா எசன்ஸும் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்லா கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ எசன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் தக்காளி வந்து கரைச்சி இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வடிச்சிடணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ளே தக்காளியெல்லாம் போச்சு, அதோட தோல் போச்சு அப்படின்னா தான் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதையும் வந்து நம்ம வடிச்சுக்கலாம். பாருங்கள் கம்ப்ளீட்டாக புழிஞ்சிருங்க. அப்போ தான் வந்து இதோட எசன்ஸ் எல்லாமே போயிருங்க பாருங்க. இது வந்து நமக்கு வேண்டாம். ஓகே,
ஸோ இது வந்து நமக்கு எசன்ஸ் வந்து ரெடி. புளி வந்து நம்ம நல்லா கரைச்சி, தக்காளி புளியெலாம் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மிக்சியில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகு, சீரகம், வரமல்லி இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ வரமல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து மிளகு எடுக்கணும். ஸோ வந்து நான் இவ்வளோ வந்து மல்லி எடுக்கிறேன். ஸோ அதே அளவு வந்து நம்ம மிளகு எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா காரசாரமாக இருக்கணும். இங்கே பாருங்க, இவ்வளோ வந்து மிளகு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் டபுள் மடங்கு, இப்போ நீங்கள் ஒரு மடங்கு வந்து மல்லியும் மிளகும் எடுக்கிறீங்கன்னா அதில் டபுள் மடங்கு வந்து சீரகம் எடுத்துக்கணும். ஸோ சீரகம் நல்லாவே தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீரகம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம தாளிக்க வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ரேஷியோ. ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஸோ நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சிக்கிட்டேன். அண்ட் இதுவே வந்து வாசம் கம்மன்னு இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது பூண்டு வந்து எப்போவும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பூண்டுலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்து கொஞ்சம் பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். ஏன்னா பூண்டு காலி, அதனால இந்த பெரிய பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா வந்து இந்த மாதிரி சின்னதெல்லாம் உளிக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து ரசத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். எப்பயும் தனியாக ரசத்துக்கு எடுத்து வச்சுருவேன். அண்டு கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எடுத்து பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இது உடைப்போம் இல்லைங்களா? ஸோ ஒரு குச்சி அந்த கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வந்து இது கூடயே சேர்த்து நான் வந்து அரைச்சிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிட்டேன். ஸோ இது கூட வந்து சேர்த்து நம்ம வந்து இந்த பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் தோலோடவே சேர்த்திக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறன்னே இருக்கட்டும். இதை வந்து நான் நல்லா அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பூண்டு தோல் இப்போவே ரசம் வச்ச ஃப்ளேவர் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக இந்த தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த புளியோட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுவே ஆட் பண்ணி இன்னொரு ஒரு 2 இதுதான் டைம் அவ்வளோதான். ஸோ ரொம்ப அரைச்சிடாதீங்க. அதுவும் வந்து ஒரு 2 தடவை நீங்கள் வந்து பல்ஸில் வச்சு சுற்றுனீங்கன்னா போதும். ஸோ அதுவே வந்து போதுமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பலாம் அரைக்க வேண்டாம், சர் அதுவே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து இப்படி தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒன்றா அந்த புளி தண்ணி கூட வந்து கரைச்சி வச்சுக்கணும். ஸோ இது வந்து வச்சுட்டோம். இதுவே கொஞ்சம் பேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. இதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இந்த இதை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, இதுதான் ஃப்ளேவரே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சதுக்கப்புறம்லாம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ வந்து அவ்வளோதான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றி அந்த தண்ணி வந்து தான் வந்து நீங்கள் ரசத்தில் வந்து ஊற்றணும். இங்கே பாருங்க, இதை தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் தான் வந்து ப்ரிப்ரேஷனுக்கு நமக்கு தேவையானது. இப்போ வந்து எல்லாமே ரெடி. இந்த இவ்வளோ தாங்க நமக்கு வந்து ரசத்துக்கு தேவையே. இது கூட வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து கடுகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா, ஒரு வரமிளகா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நமக்கு தேவையே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணி ரசத்துக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள்.
இவ்வளோ போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து மஞ்சத்தூள் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இதுவும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மூணையும் வந்து நல்லா கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரீ ப்ரிப்பரேஷனே முடிஞ்சுது. முக்கால்வாசி ரசமே முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர்லாம் வந்து இந்த பச்சைப்புளி ரசம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரைச்சி விடுறது தான், அடுப்பில் வைக்கவே தேவையில்லை. ஸோ இப்போ ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒவ்வொருத்திங்க வந்து நெய்யில் சமைப்பாங்க, தேங்காய் எண்ணெயில் ஊற்றி சமைப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் ஊற்றிப்பாங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ண அப்படின்னாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும், நெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இங்கே வந்து நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ கடலெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். எப்போ கடுகு வந்து பொரியணும். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் அப்போ எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், அதுக்கு முன்னாடி மிளகா அரைச்சி வச்ச பேஸ்ட் இதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கிண்டி விடணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். ரொம்ப நேரம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட், 30 செகண்ட்ஸ் அளவு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து கிள்ளி உள்ளே போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு. ஸோ இது வந்து அப்படியே ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, அப்படியே பபிள் வரணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து அப்படியே பருபருன்னுலாம் இருக்குது, கொசமொசான் இருக்குது. அதுதாங்க ஒரு நல்ல டேஸ்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதிக்கக்கூடாதுங்க. அது வந்து அப்படியே லைட்டாக அப்படியே சுற்றி நுரக்கட்டும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதோட டேஸ்ட்டே போயிடும், அதோட வாசமே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அப்படியே ஒரு சைடாக வருது பாருங்கள். அதாவது கொதிக்க வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே, அப்போ தான் ஃபஸ்ட்டு கொதிக்க இப்படி ஆகும், அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கொதிக்க ஆரம்பிக்க போது. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொத்தமல்லியை வந்து போட்டுட்ருங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த இது பாத்திரத்தில் வந்து ரசத்தை வச்சு பரிமாறுவீங்களோ அதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் அப்படியே இதை வந்து நம்மளோட அற்புதமான ரசம் வந்து ரெடிங்க. ஸோ வந்து உங்களோட வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட், நம்மளோட ரசம் வந்து ரெடி. வேறு லெவலில் வீடே மணக்குது. அண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு அந்த ரசம் ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த பூண்டு மிளகா இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக புளித்தண்ணி அந்த கரைச்சி வச்சது ஊற்றி அரைச்சேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உங்களோட ஆப்ஷன் தான். அப்படி வந்து எனக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து வதக்கி அதுக்கப்புறம் ரசம் வச்சா வந்து ஃபுல் ஃப்ளேவரும் ஏதோ கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புளி தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்காமலையும் வந்து அந்த சம்பல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதாவது அது வந்து சட்னினும் சொல்ல முடியாது, பொடினும் சொல்ல முடியாது, அதுக்கு நடுவில் அந்த மாதிரி இது வந்து நீங்கள் அந்த பூண்டுலாம் போட்டு அரைக்கும் போது அந்த மாதிரி தான் நடுவில் அது ஒரு ஃபார்மில் இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் தாளித்து ரசம் செஞ்சுக்கலாம். அது ஃபுல்லாக உங்களோட ஆப்ஷன் தான். எனக்கு வந்து இப்படி பர்சனலாக பிடிக்கும். அண்ட் நான் இப்படி தான் வந்து ரசம் வைப்பேன்.
ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ரெசிபி பொறுத்த வரைக்கும். ஸோ ரசமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படியே அதோட வாசம் அப்படியே என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுது. ஸோ அங்கேதான் வச்சிருக்கேன், அதனால தான் அடிக்கடி அங்கே பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரசத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ முக்கியமான 3 வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த ரசம் வந்து ஒரு சூப், அதாவது தமிழ்நாட்டோட ஒரு ஸ்பெஷல் சூப் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ வேற லெவலில் வந்து டேஸ்ட் இருக்கும். நம்ம தான் 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடறோமே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது செரிமானம் சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும், அதாவது காலை கடன் முடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க தாராளமா உங்களோட டயட்ல வந்து ரசம் நல்ல சாப்பாட்டுல போட்டு நொறுங்க பணிஞ்சு நீங்க வந்து சாப்பிடலாம். வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரசம். அண்ட் அது கூட வந்து நீங்க வந்து பொரியல் இல்லைன்னா ஊறுகாய் இல்லைன்னா அப்பளம் இந்த மாதிரி எது வேணா வச்சு நீங்க சாப்பிடலாம். வடகம் இதெல்லாம் வேற லெவல் காம்பினேஷன்ல இருக்கும். அண்ட் ரசம் வந்து கண்டிப்பா உங்களோட டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ டைஜஷன் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால உங்களை வந்து எப்போ யங்கா ஸ்லிம்மா வச்சிருக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எப்படி நீ அப்படியே இருக்க, நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தேன், அப்படியே இப்பவும் இருக்க, ஒல்லியாவே இருக்க, நல்ல ஸ்கின்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயசான மாதிரியே இல்லையே என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அது அவங்களுக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ரசம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இதுதான் ரீசன் சொல்ல, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ரசம் சாப்பிடும்போது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கனால உங்களை எப்போ யங்காக வச்சிருக்கோம் அண்ட் ஸ்லிம்மாகவும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபேட் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துட்டு வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுடு சாப்பாட்டில் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே நல்லா குப்புன்னு வேகும். ஸோ உள்ளே இருக்க ஃபேட்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்லிம்மாகவும் இருப்பீங்க, யங்காகவும் இருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசம் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட் வரும், இவங்க வந்து ரசம் சாப்பிடலாமா, குழந்தைங்களுக்கு வந்து ரசம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக கொடுக்கலாம். அந்த காரம் இதெல்லாம் வந்து இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி போடுறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரசம் சாப்பிடலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வருது. நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன், பாத்ரூம் போகிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர். ஸோ அவங்கள வந்து தாராளமாக உங்களோட டயட்ல வந்து அவங்கன்னு கிடையாது, எல்லாருமே வந்து ரசம் வந்து உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் வந்து நீங்க ஃபுட்டு வந்து பழக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து ரசம் வந்து கொடுத்து பழக்கலாம் ஸ்டார்டிங்லேயே. அதாவது பழம் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு நல்லா மசிச்சு கொடுப்போம், பருப்பு நல்லா மசிச்சு சாப்பாட்டோட பனைஞ்சு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ரசமும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் அதுதான் முக்கியமாக வந்து அதில் வந்து மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக வந்து கொடுத்து பழக்க வேண்டாம். ஸோ எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் வந்து கொஞ்சமாக மிளகா இதெல்லாம் கம்மி பண்ணிடுங்க. அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஊற்றி ஸ்டார்டிங்லேயே கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்ல பெரட்னாப்லாம் வந்து பணிஞ்சு கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாம். தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் எந்த டிசீஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப சிவியர் கேசஸ் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களோட டயட்டிஷியனோ டாக்டரையோ கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம். நான் சொல்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பர்சன், ஒரு மேக்ஸிமம் ஒரு பீப்புள் பாப்புலேஷனை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் நான் டயட்டு இல்லைன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒத்துக்குதா, உங்களுக்கு வந்து சேருதா அப்படின்றத வந்து நீங்கள் தான் உங்கள் பாடிக்கு வந்து கவனித்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக உங்களோட பாடியை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், அது சொல்கிறத கேளுங்க அப்படின்றத தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் ஹெல்த்தியாக அழகா ஸ்லிம்மாக இருக்கட்டும், ஃபிட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சுட்டோம். இதில் பெனிஃபிட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம். அண்ட் இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் எந்த ரசம் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ரசம் பிடிக்கும் அண்ட் பருப்பு ரசம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சளி பிடிச்சது உடம்பு சரியில்லைன்னா கொள்ளு ரசம் வச்சு தருவாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த ரசம் பிடிக்கும் அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.